ஃப்ரெண்ட்ஸ், ரேவதி செல்வம் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து 299 ஸ்கூப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லக்குக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்களா. ஸோ எப்போ போல் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்படி எடுத்துடலாம். ஸோ அடுத்தது இந்த ரெட் கலர் ஸ்கூப். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 and 13. ஸோ டோட்டலாக 13 பவுச்சஸ் கிடச்சிருக்குங்க அவங்களுக்கு. ஸோ நம்ம 13 பவுச்சஸ் எடுத்து வச்சிடலாம். இதிலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 பவுச்சஸ் அவங்களுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்த்துலாங்களா. பர்பிள் வித் க்ரீன் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துலாம். ஸோ இதை இங்கே வச்சுருவோம். அவங்களுக்கு மேட் ஃபினிஷிங் பட்டர்ஃப்ளை கிளிப் தாங்க ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒரு மேட் ஃபினிஷிங் பட்டர்ஃப்ளை கிளிப் எடுத்துலாம். ஸோ அவங்களுக்கு இந்த கிளிப் தாங்க ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்களா. எல்லோ கலர் கிராக்கல் பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். பிங்க் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு க்ரன்ச்சீஸ் ஹேர் பேண்டு தாங்க. அது ஒன்று எடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கு இந்த க்ரன்ச்சீஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. கீழே வந்து ஃப்ளாரல் சாம்ஸ் வந்த மாதிரி. ஸோ இதை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டார்க் பிங்க் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ இதை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஒயிட் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட். கீழே வந்து ஃப்ளவர் சாம்ஸ் வந்த மாதிரி. ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சாரி, இங்கே வச்சுக்கேன். இது பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட். கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துலாங்களா. ஸோ ஸ்மால் இயரிங்ஸ் தாங்க ஆட் ஆயிருக்கு. ஒரு ஸ்மால் இயரிங்ஸ் ஒன்று எடுத்து வச்சிடலாம். இந்த இயரிங்ஸ் தாங்க அவங்களுக்காக நான் ஆட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. லைட் க்ரீன் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துலாம். அவங்களுக்கு ரிங்கு தாங்க ஆட் ஆயிருக்கு. ஒரு ரிங் ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ரிங் தாங்க நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஸ்கை ப்ளூ கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ க்யூட்டாக இருக்குது. இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஹனி கலர் கிராக்கல் பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா. இது பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் வித் பிளாக் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு காயின் பவுச் தாங்க ஆட் ஆயிருக்கு. ஒரு காயின் பவுச் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த காயின் பவுச் தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இந்த காயின் பவுச் தான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ப்ளூ கலர் கிராக்கல் பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஜும்கா இயரிங்ஸ் தாங்க உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ஒரு ஜும்கா ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ இதாங்க அவங்களுக்காக நான் ஆட் பண்ணுறது. இது ஒன்று ஆட் பண்ணிடுறேன். கடைசி பவுச் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஸோ ரெட் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். டோட்டலாக உங்களுக்கு 299க்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிடச்சிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.